ஹாய் எவ்ரி ஒன், ஹாப்பி மண்டே. இது ஆக்சுவலாக நேற்றுக்கு எடுத்த வீடியோ. நேற்று எடிட்டிங் டைம் இல்லை, எங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அதனால் நான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நார்மல் மட்டன் கிரேவி தான். இந்த எடிட்டிங் ஃபுல்லாகவே என்னோடய நீஸ் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணா. ஸோ இப்போ நம்ம வந்து கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மட்டன் என் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்து ஆல்மோஸ்ட் 1 hour ஆச்சு. அவர் ஸ்லோவாக க்ளீன் பண்ணி ஆல்மோஸ்ட் 1.5 hour மேலே பண்ணிட்டார். அதுக்கப்புறம் நான் கிரேவி செஞ்சு முடிக்கவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சரி, அவர் க்ளீன் பண்ணுற டைமில் நான் வேறு இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கினேன். ஸோ இதுதான் டொமேட்டோ வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஆனியன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுக்கினேன். ஸோ இப்போ நம்ம வந்து மட்டன் சூப்பும் பண்ண போகிறோம், மட்டன் கிரேவியும் பண்ண போகிறோம். ஸோ 2 in 1. ஸோ இப்போ குக்கரில் வந்து நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இது மட்டன் வந்து இட்ஸ் நாட் கோட், இது வந்து ஷீப். அதனால 10 whistles மேலே வைக்கணும். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயும் கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயில், பெப்பர், ஜீரா, வெங்காயம், அதுக்கப்புறமா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த சூப்பை என்னோடய பிரதர் இன் லா அண்ட் கோ-சிஸ்டர் ட்ரை பண்ணிவிட்டு ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு சொன்னாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சூப்பும் குடிச்ச மாதிரி இருக்கும், ப்ளஸ் கிரேவியும் செய்யலாம். கொஞ்சம் டர்மரிக் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு 5 விசில் போட்டு எடுத்திருக்கேன். மறுபடியும் கிரேவி செய்யும் போதும் 5 விசில் போட்டுக்கலாம். லாஸ்ட்டில் கொஞ்சம் மின்ட் லீவ்ஸும் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ இதை ஃபில்ட்ரு பண்ணி நான் செப்ரேட்டாக வச்சுட்டேன். இப்போ அதே பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஜீரா, ஆனியன்ஸ் போட்டுக்கலாம். அடுத்து கருவேப்பிலை போட்டுட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை, டொமேட்டோ பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் எப்போவுமே ஆட் பண்ணுற மசாலாஸ் தான். சால்ட், டர்மரிக், மிளகாத்தூள், அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் மட்டன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். கூட சேர்த்து பெப்பர் பவுடர், அவ்வளோதான். அதுக்கப்புறம் செட்டிநாடு மசாலா கொஞ்சம். செட்டிநாடு மசாலா வந்து ஒன்றும் இல்லை, இந்த
பெப்பர், ஜீரா, அதுக்கப்புறம் மல்லி எல்லாம் சேர்த்து வறுத்து அதுக்கப்புறமா கிரைண்ட் பண்ணி வைக்கிறது தான். அது ஆக்சுவலாக என்கிட்ட இருந்தது, அதனால் அது கொஞ்சம் ஆட் பண்ணேன் ஃப்ளேவருக்காக. ஸோ இந்த மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம செப்பரேட்டாக எடுத்து வச்சுருக்க மட்டன் எடுத்து இதில் ஆட் பண்ணி ஒரு 5 விசில் போட்டு மறுபடியும் முடிச்சிட்டா அவ்வளோதான், மட்டன் கிரேவி ரெடி. பாருங்கள், இந்த கலர் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர் வரும். டார்க்கிஷ் மெரூன் கலர். எண்ணெய் பிரிஞ்ச உடனே இதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இன்னும் ஒரு 5 விசில் போட்டு எடுத்துட்டா மட்டன் கிரேவி ரெடி. இப்போ லாஸ்ட்டில் நான் மல்லி இலை ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், சிம்பிள். இந்த கிரேவி உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் கிவ் இட் அ தம்ஸ் அப் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். உங்களை அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். Until then, it's bye from Vichi. Take care.